வேதாந்ததேசிகயதீந்திர கடாட்சலப்தத்ரயந்தசாரமணபத்யகுணம் புதாக்ரியம் நாராயணாத்ய யதிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. அடியன் அழிசிங்கர் சன்னதியில் எங்கள் சாஸ்திரத்தில் வைகுண்ட ஸ்வரூபம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதை இப்போ பிரார்த்திக்கலான்னு சொல்லிட்டு, இப்போ வைகுண்டஸ்வரூபம் தத்திர பிரமோதாதி பேதா தேஷு வித்தியமான பகவத் ரூபாணி ரொம்ப அழகாக சொல்கிறார். இது 87வது படலத்தில் மரீச்சி விமானார்ச்சனா கல்பத்தில் அதாதா பரமாத்மனா சகாசாத் ஹிரண்மயமண்டம் அபவத் தத் அந்தர்கதானாம் சர்வேஷாம் அண்டானாம் உபரி சனாதனம் நித்யம் அச்சிந்தியம் தேவைஹி அபி அனபிலக்ஷ்யம் நித்ய சுத்த புத்தி முக்த ஸ்வபாவ புருஷைஹி அனுபூயமானம் வைஷ்ணவாண்டம் தத்ர விஷ்ணுலோகாத் சத்வாரஹ ஆமோதஹ சம்மோதஹ பிரமோதஹ வைகுண்டமிதி ஏகைகைஸ்ய உபரி யதாக்ரமேண பவதி தஸ்மின் ஹேமமய பிராகார சதுர்த்வார கோபுர தோரண சதசஹஸ்ர கனக கமல குசுமாதிபிஹி அபி அலங்கிருதே அமிர்தஜலபூர்ணைஹ சதசஹஸ்ர சஹசஹஸ்ரைச்ச சரிதம் பிரபாசமானே திவ்யே லோகே சஹஸ்ராதித்யசங்காசம் ஹேமமயம் துவாதசதலைஹ யுத விமானம் நித்யஜான கிரிய ஐஸ்வர்ய பிரம்மாதிதேவ ரிஷிபிஹி நித்யதிவ்ய பரிஜனைஹ யுதம் மந்திரம் தஸ்மின் யோமநிலையே பரமாத்மஸ்வசங்கல்பேன தேவி பூஷணாயுதைஹ சஹ ஆமோதே விஷ்ணுः பிரமோதே மகாவிஷ்ணுः சம்மோதே சதா விஷ்ணுः வைகுண்டே சர்வவ்யாபி நாராயணः ஆசீனः பவேத் தமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவானாம் பரமம் ச தெய்வதம் இதி ஸ்ருதிः யதா யதா பிரஜாः சிருஜேயேதி சோகாமயத ததா ததா ஸ்வஅபிமத அனுரூப ஸ்வரூபகுண ஸ்வசக்தியா ஸ்வலீலைஹ ஏவ இமம் பிரபஞ்சம் காரியகாரணபாவேன யதா பூர்ணம் சசர்ஜ இதி ஸ்ருதிः சர்வேஷாம் ஜீவானாம் பிரபோஸ்மி ஸ்ருக்ஷே பிரம்மணः ஸ்வேച്ഛயா பூதானி அஸ்ருஜந்த ஆத்மனः ஆகாசः சம்பூதः ஆகாசாத்வாயுः வாயோரக்னிः அக்னேராபः அத்ய பிருथिव्या ஓஷதயः ஓஷதீभ्योऽन्नम् अन्नाद्भूतानि जायन्ते इति श्रुतिः एकदा प्रलयकाले भुजङ्गपति भोगः पर्यङ्कशयने सैतस्य नारायणस्य नाभिकबले ब्रह्मोद्धूतः भगवदंस चतुर्मुखः जगत्सर्वं सृजेतीति विज्ञायते. வைகானசே மரீச்சி புரோக்தே விமானார்ச்சனாகல்பே ஸ்ரீ வைகுண்டலக்ஷணம் நாம சத்தாசீதிதம பட்டலஹா. இது மாதிரி வைகானச பகவத் சாஸ்திரத்துலையும் வைகுண்ட ஸ்வரூபத்தை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார். எங்களுக்கு ஆவாகனமே விஷ்ணு மகாவிஷ்ணு சதாவிஷ்ணு சர்வவியாபி நாராயணன்னா எங்கள் ஆவாகன கிரமத்திலேயே எல்லா மூர்த்திக்கும் சதுர்நாமா சொல்கிறார். எங்கே சதுர்நாமா சொல்லலையோ அங்கே வராது. ஆழ்வாருக்கு பக்த பிம்பமாவாயாமின்னு ஒரு ஆவாகனம் உண்டு. அதனால் விஷ்ணுவுக்கு எங்கே எடுத்துட்டாலும் எதை எடுத்துட்டாலும் எங்கள் மூர்த்தி கிரமத்தில் ஆவாகன கிரமத்தில் நான் சொல்கிறார். அது பிரகாரம் தான் இந்த வைகுண்ட ஸ்வரூபத்தை எங்களுக்கு இங்கே மகரிஷிகள்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கா. இப்படிப்பட்ட வைகுண்ட ஸ்வரூபமும் எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக எங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தில் நான் சொல்கிறதோ நாளைக்கு சொல்கிறேங்கிற நாளைக்கு சொல்கிறேன்ல வரல நாளைக்கு சொல்கிறேங்கிற நாளைக்கு வர நாளைக்கு ஒரு 4 பேர் பிரம்மாச்சார் வரா
கஸ்தூரி ரங்க பட்டாச்சாரியரா, சுந்தரவரத பட்டாச்சாரியரா, நம்ம ஹரிநாராயணன் சொல்லணும், விசேஷமாக சொல்லியிருக்கா. அப்புறம் இவர் ஒரு 10 இருக்கு. நாளைக்கு ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 1:30 மணிக்கு ஆரம்பிச்சு அடியே பிரதோஷக்காரர் 5 மணிக்குள்ள கோயிலுக்கு போகிறதுல அது பிரதோஷக்காரர் இந்த 1:30 மணிக்கு ஆரம்பிச்சு சரியா கார்த்தால துவாதசி பாரணம் நாளைக்கு அதை முடிஞ்சு 10 மணிக்கெல்லாம் பாரணம் எத்தனை மணிக்கு ஆகுது? 2 மணி பாரணம் இருக்குது. 10 மணிக்கு பாரணம் எல்லாரும் கொள்ளலாம். 10 மணிக்கு 11 மணிக்குள்ளே பாரணம் ஆகிடும். அப்புறம் முடிச்சு போட்டு ஆரம்பிச்சு எல்லா வருஷம் ரெடியாக அதெல்லாம் இப்போ எல்லாருமே ரெடியாக இருக்குது. மகாதேவி